அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போஷன் பக்வாடாவுக்கு இன்னையிலிருந்து நமக்கு ஃபோட்டோஸ் ஜன்னந்தோலன் டேஷ்போர்ட்ல நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே. ஸோ, அது ஆக்டிவிட்டீஸை எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஓகேங்களா? நமக்கு மொபைலை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா, குரோம் ஆல்ரெடி டைரெக்டாகவே இருக்கும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு குரோமுங்கிறத டைப் பண்ணீங்க அப்படின்னா, கூகுளுங்கிறத டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பாருங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்குங்களா? இந்த ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் மேலே குரோம்னு அடிச்சிருக்கேன். குரோமுங்கிறது வந்துடும். ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால இங்கே டேரெக்டாக வெறும் ஓப்பன் மட்டும் கேட்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இங்கே இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் வரும். இந்த ஓப்பனாக கொடுத்துக்க வேண்டியதான். ஓப்பன் கொடுத்தோடனே உங்களுக்கு வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்க்ரீன் நிற்கும். ஓகேங்களா? இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் நம்ம பாருங்கள் poshanabhiyan.gov.inங்கிறத நான் மேலே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணவுடனே உங்களுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், போஷன் அபியான் ஜன் அந்தோலன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? கீழே பாருங்கள், வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்கள், நம்ம கலரில் போஷன் அபியான் இருக்கும். இந்த போஷன் அபியானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் உள்ளே போயிட்டு பாருங்கள், போஷன் பக்வாடா பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பாருங்கள், 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம போஷன் பக்வாடா கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே மேலே பாருங்கள், ரைட் சைடு கார்னரில் 3 கோடு மாதிரி இருக்குங்களா? இந்த 3 கோடை கிளிக் பண்ணால் பாருங்கள், கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு, கேலரி, டேட்டா என்ட்ரின்னு வரும். நமக்கு இந்த டேட்டா என்ட்ரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி உங்களுக்கு லாகின்னு வரும். ஓகேங்களா? இந்த லாகினில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த அந்தந்த பிளாக்குக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம போட்டு டைப் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் போட்டு இங்கே டைப் பண்ணுறேன். அதாவது இது ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனி யூசர் ஐடி, தனித்தனி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ, அப்படி தெரியல அப்படின்னா அவங்கவுங்க பிசிக்கிட்ட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நான் இங்கே போட்டு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? டைப் பண்ணியாச்சுங்களா? பாஸ்வேர்டு யூசர் ஐடி நான் டைப் பண்ணிட்டேன். அந்த யூசர் ஐடியே தான் இங்கே பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன். பாருங்க, ஓகேங்களா? இங்கே பாஸ்வேர்டு பாருங்கள், யூசர் ஐடியும் அதே தான் டைப் பண்ணியிருக்கிறேன். பாஸ்வேர்டு சேம் அதே தான். ஓகேங்களா? கீழே பாருங்கள், ரிமெம்பர் மீன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் ஃபுல்லாக இப்படி தான் வரும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம்னு வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் தீம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இந்த தீமை செலெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எந்த தீமை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நியூட்ரிஷன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஓவரால் நியூட்ரிஷனை பற்றி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே தீமை இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு. அதனால் இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மவ் அண்ட் சீடிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் லெவலில் பண்ணல, நீங்கள் அங்கன்வாடி சென்டருக்கு தான் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும். இந்த அங்கன்வாடி AWCங்கிறத நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? செலெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், AWCன்னு கேட்கும். இந்த எந்த AWCயோ இப்போ எந்த சென்டரோ அந்த சென்டர் பேரை நம்ம இங்கே டைப் பண்ணணும். அதாவது இங்கே செலெக்ஷன் பண்ணணும். பாருங்கள், நான் சென்டர் பேரை செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஆக்டிவிட்டி பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் ஆக்டிவிட்டியை செலெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். டேட் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி தேதி, அதாவது இப்படி ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள், செட்டுன்னு கேட்கும். 9ஆம் தேதியை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டிங்களா? 9/3/2024 வருதாங்கிறத இங்கே செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டூ டேட்லேயும் இன்றைக்கி தேதி தான் இருக்கா, 9/3/2024 அப்படிங்கிறது இருக்குதாங்கிறதையும் நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பார்ட்டிசிபேஷன் கவுண்ட் எதுவும் நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. கீழே அப்லோட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ப்ரௌஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ப்ரௌஸ் ஃபைலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேமரா, ப்ரௌசர் அப்படிங்கிறது 2 காமிக்கும். இந்த ப்ரௌஸ்குள்ளே போயிட்டு
நம்ம எங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரீசெண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு, நான் எஸ்டியில் வச்சுருக்கிறேன், அதாவது மெமரி கார்டில் எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதில் போய்ட்டு நம்ம எங்கே ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸை நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணோன்னே இங்கே வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே ஃபோட்டோவும் உட்காராது. கீழே ஃபோட்டோவோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைலோட நேமு, அந்த நேம் வந்து கீழே உட்காந்துருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இது இங்கே இருக்காது. ஓகேங்களா, மேக்ஸிமம் சைஸ் 2 MBன்னு மட்டும்தான் இருக்கும். டைப் வந்து PNG, JPGன்னு தான் இருக்கும். கீழே வந்து இங்கே வந்து நம்ம ஃபைல் இது நேம் இருக்காது. ஸோ நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே ஃபைலோட நேம் வரும். நேம் வந்ததுக்கப்புறம் இதில் எத்தனை அடல்ட்டு கலந்துக்கிட்டாங்க, அதாவது மெயில் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவுங்கிறத நம்ம இங்கே டைப் பண்ணணும். பாருங்கள், ஓகேங்களா, நான் டைப் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவுண்ட் வந்து ஓவரால் கவுண்ட் வந்து இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் அடல்ட்டில் டைப் பண்ணியாச்சு, சில்ட்ரன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டவங்கள டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் வந்து லோடிங் ஆகுது. பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், மேலே சொன்ன மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மேக்ஸிமம் சைஸ் 2 MBன்னு மட்டும்தான் அந்த காலத்தில் இருக்கும். கீழே நீங்கள் கொண்டு வந்த இமேஜ், அதாவது இமேஜ் ஃபைலோட நேம் வந்து இங்கே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உள்ளே வச்சதுக்கப்புறம் அங்கே இமேஜ் ஃபைலோட நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, அந்த பாருங்கள், நான் இன்னொரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் தீமை செலெக்ஷன் பண்ணிட்டேன். பாருங்கள், தீமை செலெக்ஷன் பண்ணிட்டேன். நான் பிளாக்கில் பண்ணல, நம்ம சென்டருக்கு தான் பண்ணுறோம். சென்டரை செலெக்ஷன் பண்ணிட்டேன். எந்த சென்டரோ அந்த சென்டரை நான் இப்போ இங்கே செலெக்ஷன் பண்ணிட்டேன். பாருங்கள், சென்டரை செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஆக்டிவிட்டியும் நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி தான். தேதி 9/3/2024 இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். அதேமாதிரி டூ டேட்லேயும் 9/3/2024 இருக்கானுங்கிறத பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபோட்டோஸை செலெக்ஷன் பண்ணிட்டேன். அதேமாதிரி ப்ரௌஸ்குள்ளே போயாச்சு. ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னா அங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ் டேரெக்டாக இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. பாருங்கள், கீழே பாருங்கள், இதுக்கு முன்னாடி IMGன்னு இருக்காது, இப்போ வந்துருச்சிங்களா. இப்படி வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் உள்ளே வந்து உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்கள், அடல்ட்டில் எத்தனை பெனிஃபிஷரி கலந்துட்டாங்களோ அத்தனை பெனிஃபிஷரி. ஓகேங்களா, இங்கே நம்ம கவுண்ட்டை வந்து ஃபெச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபெச் பண்ணால் கீழே பாருங்கள், டைப் பண்ணால் மொத்தம் ஓவரால் கவுண்ட் வந்துருச்சு. இந்த ஓவரால் கவுண்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கீழே சப்மிட்டட்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்மிட்டடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நம்ம வந்து போர்ஷன் பக்வாடாவுக்கு பதிவேற்றம் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸு உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பதிவு பண்ணுறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை எப்படி சரி செஞ்சு இதில் புகைப்படத்தை பதிவு செய்கிறதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. தேங்க்யூ.